யோவான் 1 அதிகாரம் 50 இயேசு சொல்ற வார்த்தை, பெரிதானவிலை காண்பாய், பெரிதானவிலை காண்பாய். இப்ப நீங்க பார்க்கிறதை காட்டிலும், இப்ப நீங்க அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும், இப்ப உங்களுக்கு இருக்க அபிஷேகத்தை காட்டிலும், இப்ப இருக்க வல்லமையும் ஊழியத்தை காட்டிலும் அதிகமான விலை காண்பாய், பெரிதான விலை காண்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பிலிப்பு என்ற சுவிசேஷன், இயேசுவுடைய டிசைபிள், நாத்தான்வேலை பார்த்து சொல்கிறார், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொன்னவரை, எழுதியிருக்கிறவரை கண்டோம். நாத்தான்வேலுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் நல்ல மனுஷன், வேதம் சொல்லுது. அருமையான ஒரு மனுஷன், வேதத்தை வாசித்து தியானித்து கொண்டிருக்க மனுஷன், தூய்மையான வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிற மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் ஆனா, அவருடைய இதயத்தில் ஆனா ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு கேப், ஒரு எம்ப்டினஸ் பிலிப்புக்கு நல்லா தெரியும். அவங்க ரெண்டு ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அப்ப பிலிப் சொல்லியிருப்பாரு, நாத்தான்வேலே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, எனக்கு அநேக கேள்விக்குறிகள், நிறைய கேப், நிறைய எம்ப்டினஸ். ஆனா நான் இயேசுவை சந்தித்த போது எல்லாம் திருப்திகரமாக, ஆசீர்வாதமாக, நிறைவாக மாறிற்று. என் வாழ்க்கையில் இப்ப எம்ப்டினஸ் இல்லை, என் கேள்விக்குறி இல்லாம ஆச்சரியக்குறிகளாக மாறிவிட்டன. நாத்தான்வேலே அப்படி சொன்ன நாத்தான்வேலுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆஹா, மோசே சொன்னவரை கண்டோம் சொல்றாங்களே, நானும் காண செல்வேன். எண்ணற்ற தீர்க்கதரிசி சொன்னாங்களே, அவர் இங்க இருக்கிறார் சொல்றாங்களே, நானும் அவரை காண செல்வேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த நிறைவான சந்தோஷம் இருக்க போகுதே. பிலிப்பு தொடர்ந்து சொல்கிறார், நான் சொன்னேன் தெரியுமா, அவர் யார் தெரியுமா? அவர் யோசேப்பின் குமாரன். அவர் யார் தெரியுமா? நாசரேத்தின் ஊர்ல வந்தவர். உடனே நாத்தான்வேலுக்கு பெரிய ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ். இப்ப இதுவரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என் வாழ்க்கையில சொல்யூஷன் வரப்போகுது, என் கேள்விகளுக்கு பதில் வரப்போகுது. இப்ப நாசரேத்தா, யோசேப்பின் குமாரனா? கேள்விக்குறிகள். கேட்கிறாரு ஒரு கேள்வி, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? நாத்தான்வேல் சொன்னா அதனுடைய அர்த்தம் கிஃப்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய ஈவு. அவனுடைய பேருங்க அர்த்தம் என்னது? கிஃப்ட் ஆஃப் காட். இயேசுதான் அந்த கிஃப்ட். எனக்கு உங்களுக்கும் பிதாவைய தேவன் கொடுத்த கிஃப்ட் என்னது? இயேசு கிறிஸ்து. இவன் பேரே கிஃப்ட் ஆஃப் காட். ஆனா அந்த கிஃப்ட் ஆஃப் காட் தெரியல அவனுக்கு. பிரைஸ் காட். கிஃப்ட் ஆஃப் காடுக்கு அந்த கிஃப்டே என்னன்னு தெரியல. நன்மை உண்டாகுமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி. நான் பல நாள் ஜெபிச்சுட்டே இருக்கேனே, பதில் வரலையே. ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல விசுவாசம் சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், நான் டெய்லி அது செய்கிறேன், நான் இது செய்கிறேன். ஆனால் என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு பிளவு இருக்கே. இதிலெல்லாம் நான் பண்ணுற ஜபம்
இன்னும் நான் ஆராதிக்கிற தேவன் செயல்படுவாரா? என் வாழ்க்கையில் மாற்றி மாற்றி ஏமாற்றமும் தோல்வி இருக்கே, இதுல ஆண்டவர் செயல்படுவாரா? எண்ணற்ற கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று இந்த பகுதியில் பதில். யோவான் 1ஆம் அதிகாரம் 45 முதல் 50 வசனங்கள்ல இன்னைக்கு பேச போறோம், பார்க்க போறோம். ஆண்டவர் உங்கள் கேள்விகளுக்கு, உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல போறீங்க? Praise God. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாத்தான் வேரோட பேசியவர் இன்று என்னோட பேசுகிறார். ஆமென். பழைய ஏற்பாடு புஸ்தகம் எல்லாமே ஒருத்தரை காண்பிக்குது, சுட்டி காண்பிக்குது. அவர் பேர் என்னது? இயேசு கிறிஸ்து. மோசே சொன்னவரை எழுதியவரை கண்டோம் அப்படி சொல்றாரு. மோசே என்ன சொன்னாரு? உபாகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவருக்கு செவி கொடுங்கள். எல்லா புஸ்தகங்களும் சொல்வது இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர்கிட்ட தான் உங்களுக்கு சொல்யூஷன், அவர்கிட்ட தான் உங்களுக்கு பதில், அவர்கிட்ட தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர்கிட்ட தான் உங்களுக்கு விடுதலை. Praise God. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, நாசரேத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதம் வருமா? ஒரு கேள்வி. ஏன்னா இந்த நாத்தான்வேலுக்கு ஒரு மைண்ட் பிளாக், மைண்ட் ஒரு பிக்சர். அவங்க தாத்தா சொன்னது, அவங்க அப்பா சொன்னது, அவங்க பாஸ்டர் சொன்னது எல்லாம் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? மேசியானது வருவாரு, அவரு ரோமருடைய ஆளுகை தள்ளிட்டு சிம்மாசனத்தில் உட்காருவார். இதுதான் அவருடைய படம், பிக்சர், மென்டல் பிக்சர், எதிர்பார்ப்பு. இதை தவிர எது வருதாலும் அவர் மேசியா அல்ல. நாசரேத்திலிருந்து மேசியா வர முடியாது. நாசரேத்து ரொம்ப சாதாரண ஒரு ஊரு, எந்த விசேஷமும் கிடையாது நாசரேத்துல. ஆனா வேதத்தை நன்றாய் அறிந்த உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஈசாயிடமிருந்து ஒரு கிளை துளிரும், அது செழிக்கும். ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு கிளை, எபிரேய மொழியில அதுக்கு பேரு நெட்சர். இந்த நெட்சர் தான் நாசரேத் என்ற ஊராக மாறியது. அந்த கிளை இயேசு நசரேன் என்று சொல்வதற்கு காரணம், அவர் நாசரேத்தில் பிறந்தார். நாசரேத் என்பதற்கு அர்த்தம் நெட்சேர், ஒரு கிளை எழும்பி செழிக்கோ. ஹல்லேலூயா! ஒரு பார்வை இல்லாத ஒரு மனுஷன் மாற்கு 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்றான், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ. ஈசாயின் அடிமரத்தில் வந்த வேரே, கிளம்பிய துளிரே, கிளையே, என் கண்களை திறந்தலும் தாவீதின் மைந்தனே. அதே மாதிரி மாற்கு 1ஆம் அதிகாரத்தில் பிசாசு சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவே ஏன் என்னை துன்பப்படுத்துறீங்க? அந்த பிசாசுக்கு தெரியும் நாசரேத்திலிருந்து வருவாரு, அவர் என் தலையை நசுக்கிறவர். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது மாற்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவதூதன் சொல்லுறான், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், வந்து பாருங்கள் அவர் இருந்த இடத்தை. Praise God. Hallelujah. இந்த அருமையான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாத்தான்வேல் மிஸ் பண்ணல. அதான் கிருபை. பிலிப்பு சொன்னாரு, நீ இப்படிலாம் கேள்வி கேட்கிறல்ல, இப்படிலாம் சந்தேகம் வருதுல உன் வாழ்க்கையில, நீ வந்து பார். சவால், எக்ஸ்பீரியன்ஸ். என் அருமையான சகோதரியே, சகோதரியே, உங்களை பல பேர் பல கேள்வி கேட்கலாம். பெஸ்ட் ரிப்ளை என்ன தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ். வந்து பார். நீ வந்து பார், உன் கேள்விக்கெல்லாம் பதில் டக்கு 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 டக்குன்னு வரும்.
நாத்தான்வேல் செய்த ஒரு அருமையான காரியம் என்னன்னா, அவன் இயேசுவிடம் வந்தான். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் காட். இயேசுவிடம் வந்தோடனே இயேசுக்கு எல்லாம் தெரியும், கான்வர்சேஷன் டிஸ்கஷன் எப்படிலாம் போயிட்டு இருந்துச்சுன்ட்டு. ஆனால் இயேசு அந்த காரியத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அன்போட அவனை அழைக்கிறார். உத்தமனே வருக வருக. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கபடமற்ற இஸ்ரவேலனே வருக வருக. நாத்தான்வேலுக்கு தன்னை பற்றி தெரியும். அவன் உத்தமன், கபடமற்றவன். அவனுடைய வாழ்க்கையில் கேள்வியெல்லாம் என்ன, நான் இவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்கிறேனே, ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையே, ஒரு நிறைவு இல்லையே, ஒரு நிச்சயம் இல்லையே. இப்ப இயேசு சொல்ற வார்த்தை கேட்கிறான். அவனை அப்படியே படமிட்டு காமிச்ச மாதிரி, உத்தமனே கபடமற்றவனே கேட்கிறான். இப்ப இயேசுவே, ஐயா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ரொம்ப அருமையாக என்ன படமிட்டு சொல்றீங்களே, என்னுடைய குணாதிசயங்களை சொல்லுறீங்களே, என் மனநிலையை சொல்லுறீங்களே, என் கேள்வி சொல்லுறீங்களே. இங்க கேள்வி சொன்னா உங்கள்கிட்ட பதிலும் இருக்கு, எனக்கு தெரியும். எனக்கு இயேசு சொல்லுகிறார், நான் நீ அத்தி மரத்து கீழே இருக்கும் போதே உன்னை பார்த்தேன். அவ்வளவுதான். நாத்தான்வேல், ரவி நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. நாசரேத் ஊருக்காரர் இல்ல, இப்ப யார் அவரு? இஸ்ரவேலின் ராஜா. இவர் யோசேப்பின் குமாரன் இல்ல, இப்ப இவர் யாரு? தேவனுடைய குமாரன். ஒரு நொடி, ஒரு கிளிம்ஸ், அவனுடைய மனக்கான்கள் திறக்குது, விசுவாசம் பெருகுது. இப்ப நாத்தான்வேல் கம்ப்ளீட் ஆஃப் ஃபெய்த். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீ அத்தி மரத்து கீழே இருந்தே நான் சொன்னதுனால நீ விசுவாசித்த, அது போதும் எனக்கு. விசுவாசம் எந்த காரியத்தில் வரலாம், எந்த ஆங்கிள் வரலாம். ஒரு வார்த்தையினால் வரலாம், ஒரு அத்தியாயத்தில் வரலாம், ஒரு நாள் முழு நேர ஜபத்தில் வரலாம், ஒரு பாடல் வரலாம், ஒரு சாட்சியில் வரலாம், ஒரு அற்புதத்தில் வரலாம். ஆனா முக்கியமான என்னது? விசுவாசம். நான் உன்னை அத்தி மரத்தின் கீழே இருந்ததுனால உனக்கு விசுவாசம் இருந்துச்சு, குட், அது போதும். இது முதல் நீ பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். என் வாழ்க்கையில் பெரிதானவைகளை காணலையே. உங்களுடைய விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? பெரிதானவைகளை காண்பார். உங்களுக்கு விசுவாசம் எந்த ஏரியா வந்துச்சுன்னு கிடையாது. இன்னைக்கு மாச வசனமா இருக்கலாம், புதிய வருஷத்துக்கு கிடைத்த வாக்கு தத்தமா இருக்கலாம், போன வருஷம் வாழ்க்கை கிடைத்த அற்புதமா இருக்கலாம், உங்களுக்கு கிடைத்த ஊழியத்தை அழைப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த விசுவாசம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஹல்லேலூயா. பெரிதானவைகளை காண்பாய். உன்னுடைய விசுவாசம் வளர போகுது. உன்னுடைய விசுவாசம் வளர வளர நீ பெரிய 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 காரியங்களை பார்ப்பாய். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் வளர வளர என்னுடைய தரிசனம் பெருசாகுது. என்னுடைய தரிசனம் பெருசாக ஆக பெரிதான காரியங்களை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் அடுத்த ஒரு வருஷத்தை பார்க்கல, அடுத்த 5 வருஷத்தை பார்க்கல. நான்
எனக்கு அடுத்தாப்புல வரப்போற மூன்றாவது சந்ததியை பார்க்கிறேன். ஹல்லேலூயா.